ஹாய் ஆர்சி, குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து சண்டே, டைம் அரௌண்ட் 3 o'clock ஆகுது. நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நம்மளோட சின் மவுண்ட் இன்றைக்கி வந்துருச்சு. டெலிவரி இன்றைக்கி தான் வந்தது. ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஹெல்மெட்லேயும். ஸோ அதெல்லாம் வீடியோவாக போட்டுட்ருக்க வேண்டாம், ரொம்ப கிட்டிஷாக இருக்கும்ன்றதுக்காக தான் ஜஸ்ட் வந்து ரைடே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரைடு எங்கே போகிறோன்னு ஒரு கேள்வி வரும். அதே கேள்வி தான் எனக்கும் இருக்குது. பார்ப்போம். ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போயிட்டே இருப்போம். எங்கே போகிறோன்றது நம்ம வண்டி போய் எங்கே நிற்குதோ அங்கே போவோம். காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா இங்கே பள்ளிக்கண்ண பிரிட்ஜ் கிட்டே போயிட்டுருக்கோம். ரைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க உங்களுக்கு. ஸோ இப்படி போனீங்கன்னா துறைப்பாக்கம் போயிட்டு ஈஸியாக போகலாம். ஆக்சுவலாக ஈஸியாக போகலான்னு தான் பார்த்தோம், பட் ஆனால் நிறைய வீடியோ எல்லாம் ஈஸியாக போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த சைடில் எங்கேயா போகலாம், ஒரு வேறு ஏதாவது கொஞ்சம் லாங் போகலான்ற முடிவில் இருக்கும். பார்ப்போம். இந்த வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப டிராஃபிக் இருக்கும், வரவே முடியாது. சண்டேனால ரோடெலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அதுவும் நல்லது தானே, நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாக ரைட் போகலாம். இல்லைன்னா டிராஃபிக்கில் இன்ச் பை இன்ச்சாக போகிறதுன்றது சரியான தலைவலியாக இருக்கும். நம்ம கூடிய விரைவில் ஒரு பெரிய லாங் ட்ரிப் போகிறோம். பட் இன்றைக்கி வந்து சும்மா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் தான். இது டெஸ்ட் ட்ரைவ்னு சொல்ல முடியாது, சும்மா டெஸ்ட் ட்ரைவ் சொல்ல முடியாது. பட் நம்மளுக்கு தேவையான எல்லாமே வந்துடுச்சு. இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, நம்மளுக்கு வந்து இன்ஸ்டா 360 கேமராவும் கிடச்சிருச்சு. இப்போ அதை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை. இன்ஸ்டா 360 இதில் மவுண்ட் பண்ணேன், பட் அது வந்து ரொம்ப கொஞ்சம் கேமரா லென்த்தாக இருக்கிறதுனால ஹெல்மெட் வியூவில் வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து அகாசோ கேமரா தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண கேமரா இருக்குல்ல, அதே கேமரா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதில் ஒரு வீடியோ இப்போ பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் இந்த டிராஃபிக் சிட்டியை விட்டு வெளியில் போயிட்டு நம்ம இன்ஸ்டா 360 ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதோட மவுண்ட் கூட இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், தெரியுவான்னு தெரியல, இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை பண்ணிவிட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்து பார்க்கலாம் 360 வியூஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரைட்டில் போனால் மாம்பாக்கம், ஸ்ட்ரெயிட்டாக போனால் பொன்மார் தான் வந்து இங்கே நம்ம மடிப்பாக்கத்துக்கெல்லாம் தண்ணி மோஸ்ட்லி பொன்மார் இருந்தாங்க கொண்டு வருவாங்க லாரியில். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஏரியாவில் தண்ணியெல்லாம் கிடையாது, கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இப்போ லாரி தண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஈவன் இங்கே நிறைய ஓஎம்ஆரில் இருக்க ஐடி கம்பெனிக்கு எல்லாருக்குமே வந்து வாட்டர் சப்ளை வந்து இங்கே பொன்மாரிலேருந்து தான் வரும். தண்ணி லாரி தண்ணியெல்லாம் இந்த இடத்துல நல்லாயிருக்கும். பட் ஆனால் இந்த இடம் வந்து இப்போ டோட்டலாக ஒரு டெவலப் ஆகிடுச்சு பயங்கரமாக. இனிஷியலாக வரும்போது இங்கே ரொம்ப காலி இடம் நிறைய இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு மாதிரி அவுட்டரில் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரியே இருக்கும் அது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிறைய இடத்துல இங்கே லேஅவுட் போட்டாங்க இனிஷியலாக சொன்னோம். ஸோ நாய்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டிலே இருக்கும்போது இது மைக் வச்சு டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தோம், கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த லாஸ்ட் டைம் நம்ம டெஸ்ட் ட்ரைவ்லேயுமே வந்து இது மைக் யூஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போது குவாலிட்டியாக தான் இருக்குன்றது நம்புகிறேன். ப்ரோடானிக்ஸ் இந்த மைக்கோட இது ஆக்சுவலாக வந்து வயர்லெஸ் மைக்கு ஓகேங்க. இது ஆன்லைனில் இது பிளிங்கிட்டில் தான் நான் வாங்கினேன். ப்ரைஸ் 650 வந்துச்சு. பட் ஒர்த்து தான். இது 650க்கு இது நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. மேபி நீங்கள் யாராவது வந்து மோட்டோ பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது பிளாக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மைக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஈஸி கூட, மொபைலோட இது பேர் பண்ணிக்கலாம். இதுலேயும் ட்ரை பண்ணுறேன் நான். இன்ஸ்டா கேமராலையும் செக் பண்ண, பட் அதில் பேர் ஆகலை. அதே மாதிரி இன்னும் அகாசாலையும் இது பேர் ஆகலை. ஸோ ஜஸ்ட் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடிட்டிங்கில் வீடியோஸும் ஆடியோவும் தனியாக வச்சு நான் மர்ஜ் பண்ணி பண்ணுறேன். அதுதான் யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டாவோட மைக் வாங்கலாமே அப்படின்னா வாங்கலாம், பட் அது ஆன்லைனில் செக் பண்ணும்போது 8500 வந்தது. ஸோ கண்டிப்பாக வாங்குவாங்க. நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணுவோம் தான் நம்ம. ஸோ இப்போ நம்ம வந்து சிங்கிள் லென்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். 360லேருந்து எடுத்துகிட்டு சிங்கிள் லென்ஸ் வியூவில் போட்டிருக்கோம். அகைன் எதுக்காகனா செக் பண்ணுறதுக்காக தான். இந்த வியூவில் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். வனப்பகுதி கவனமாக செல்லவும், மரம் வளர்ப்போம், தூய்மை காற்றை சுவாசிப்போம். ஆக்சுவலாக நம்ம இதை தாங்க வரும்போது சொல்லிட்டு இருந்தோம், ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஏன்னா வந்து எங்கேயுமே மரமே இல்லைன்றது. அதுதான் அந்த வனத்துறையிலேயும் போர்டில் போட்டுருக்காங்க, மரம் வளர்ப்பு. இந்த ரோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வியூவில் தெரியுதான்னு பாருங்கள். ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்க. இது சூப்பராக இருக்கும். சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சென்னையில் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு
ஒரு 1.5 கிலோமீட்டர் ரோடு மட்டும் இது அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கும். 2 சைடு நல்லாயிருக்கும். வெஹிக்கிள் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே அனிமல்ஸ் எதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அனிமல்ஸ் தான் எதுவும் இருக்குன்றதா எனக்கு தெரியல. ப்ளஸ் இந்த ரோடு மட்டும் நல்லாயிருக்கும். சுற்றி 2 சைடுமே மரங்கள் இருக்கும். அப்படியே நம்ம ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே வாங்க இந்த வியூவை. ஆடு பார்த்துட்ருக்கோம், நீச்சிட்ருக்கோம். என்ன தனியாக வாக்கிங் போயிட்டுருக்கா, ஜாகிங் போயிட்டுருக்கேன். காரில் வரைக்கும் இப்படி லெஃப்டில் போனீங்கன்னா அகரம் அப்படின்ற ஒரு சின்ன ஊர் வரும். ஆனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம். பரவாயில்லைங்க, இன்றைக்கி சண்டே வேறு, எலெக்ஷன் வேறு நெருங்குது. சரி, இந்த சைடில் எங்கேயா டிராஃபிக் ஆகிடும் போல இருக்குது. யாராவது ஓட்டு கேட்க வருவாங்க வச்சுருக்கோம். பட் ஆனால் இந்த சைடில் யாரும் வரல. ரூட் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதனால நல்லது தானேன்னா நல்லது தான். நம்ம டிராஃபிக்கே இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது. வரும்போது பார்த்தோம்ல அந்த ஏரி சைடில் இருக்காங்க, ஒரு பெரிய ஏரிங்க. அது தெரியுதா? அங்கே ஒரு மலை கூட இருப்பாங்க. கொஞ்சம் இந்த ஏரி இருந்தாலும் இங்கே மட்டும் வெயில் அடித்தாலும் சில்லுன்னு காற்று வரும். ஒரு பஸ் அப்படியே நம்மளை ஓரம் கட்டினார்னா நம்ம எங்கே போகிறது? பஸ் ஸ்டாப் கூட இல்லை. அவர் ஏன் இவ்வளோ ஓரமாக போகிறாருன்னு தெரியல. பரவாயில்லைங்க, நல்ல ஒரு டிரைவராக இருக்கார். அவங்க வராங்க ஒருத்தங்க, அவர் நிறுத்தி ஏற்றி கூப்பிட்டு போகிறாரு. M51 வேளச்சேரி போகிற பஸ் தான் போகுது. ஏன்னா அவங்க பாவம் ஏதோ அர்ஜென்ட்டாக ஓடி வராங்க. சில பஸ்ஸெலாம் வந்து நிறுத்தவே மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. கிட்ட ஸ்டாப்பில் ஏறுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். பட் ஆனால் அவங்க யாரும் பாவம் லேடிஸ் ஏதோ அர்ஜென்ட்டாக வராங்க. ஸோ நிறுத்தி கூப்பிட்டு போகிறாரு. நல்ல மனுஷன். ஆக்சுவலாக அது மாதிரி தான் இங்கே இருக்கணும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஏதாவது மற்றவங்களுக்கு சின்ன ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கூட அது பண்ணிட்டதுனால அது அவங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். அதுக்காக தானே நம்மளாம் மனுஷனாக பிறந்திருக்கிறது. தத்துவம் நம்ம 999. அப்படி இல்லை, சும்மா ஒரு நல்ல விஷயம் அவர் பண்ணார், அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அதை கொஞ்சம் ஃபன்னாக பண்ணுறோம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மேடவாக்கத்துக்கிட்டே வந்து விடுவோம். மேடவாக்கம் 3 கிலோமீட்டர்ஸ். மேடவாக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போர்டெலாம் எதுவும் இல்லை, நானாக சொன்னது. ஓ, வேங்கை வாசல்ன்றது இது சைட் போகிறதானா? ஓகே ஓகே, எனக்கு தெரியாதுங்க. இந்த போர்டு நிறைய தடவை வந்திருக்கோம். வேங்கை வாசல்ன்றது அங்கங்கே நல்ல ஆட்லலாம் பார்ப்பேன். பட் அது எங்கேயோ நினச்சிட்டு இருந்தேன் ஒரு நாள். அது இங்கே தான் இருக்கா? வரும்போது பார்த்துருப்போம்ல இந்த கடையெல்லாம் பாருங்கள். வரும்போது கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருந்தது, இப்போது எல்லோரும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது மோஸ்ட்லி வந்து ஈவினிங்கும் மார்னிங்கில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஈவினிங்கில் தான் நிறையா இருக்குங்க இந்த ஷாப்.
எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. பலாப்பழம், கொய்யாப்பழம், வெங்காய பழம் இல்லை வெங்காயம் அதெல்லாம் இருக்குது. வண்டி எடுத்து ஓட்டும் போது கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஓட்ட மைண்ட் அது ரிலாக்ஸ்டாக கூலாக இருக்குது. ஸோ உங்கள் கூட எனக்கு பேசுறது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லா பைக்கர்ஸ் பண்ணுறாங்க, வண்டியில் ஏறி போகிறது ப்ராப்ளம், டென்ஷன் எல்லாமே கம்மியாகிடும். ஃபியூயல் கம்மியாகிடும், ஓட்டும்போது கம்மியாகிறது அதே மாதிரி. பழைய ரஜினி பாட்டு கூட வரும் இல்லைங்களா, மிஸ்டர் ரைட் அப்படின்ற மாதிரி. என் பேர் மிஸ்டர் ரைட்டு மிஸ்டர் ரைட்டு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது பாண்டியன் படம் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்மளும் எப்பவுமே ரைட்டான நம்மன்றில் எல்லாருமே ரைட்டான ரூட்டில் போனாலே ப்ராப்ளம்ஸே இருக்காதுங்க. சரி, ரைட்டாக போய் சில பேருக்கு லைஃப்பில் ப்ராப்ளம் வருதுன்னா அதை ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரி, நம்ம ரைட்டாக இந்த இருக்கிற ப்ராப்ளம் வருதுன்னா என்ன பண்ண மாட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. வண்டியை ஓட்டு போகிற மாதிரி அந்த ப்ராப்ளத்தையும் அப்படியே ஓட்டிகிட்டே லைஃப்பை ஓட்டிகிட்டே போக வேண்டியது. ஆனால் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஒரு 100% ப்ரொஃபஷ்னலான ஒரு ரைடு வித் ப்ராப்பர் ரைடிங் கியர்ஸ் அண்ட் ப்ராப்பர் லாங் எதர் அந்த பிளேஸ் வந்து கொல்லி ஹில்ஸ் இல்லைனா வந்து வயநாட், அப்படி இல்லைனா வந்து நம்ம சேனலில் நம்ம ஆர்சி டீமோட போகலான்னு முடிவு பண்ணி யாராவது வந்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டு போகிற பிளேஸ் கூட போகலாம். ஸோ லெட்ஸ் see. பட் ஆனால் நெக்ஸ்ட் ரைடு கண்டிப்பாக வந்து ஒரு லாங் ரைடு தான் நான் அப்லோட் பண்ணுவேன். நிறைய பிரியாணி கடை இருக்குது சைடில், சண்டே வேலையில் பிரியாணியும் ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். சிக்னல் மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஜெய்சந்திராவில் மல்டி லெவலே அப்படியே எல்ஐசி ஐடி கொண்டு போய் வச்சுருவாங்க போல கார். சீரியஸாக இங்கேருந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்குது அந்த வியூவு. அது பார்த்தா டாய் கார்ஸ் மாதிரி இருக்குது. இது பொம்மை கார்லாம் ஏற்றி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் அது எல்லாமே உண்மையான கார். அவ்வளோ ஹைட்டில் பார்க்கிங்கில் போட்டு வச்சுருக்காங்க ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். உண்மையிலேயே அவ்வளோ கூட்டம் வருதா, என்ன கூட்டம் வருதுங்க. ஏன்னா நான் இங்கே இருக்கிற ஜெய்சந்திராவுக்கு போகல, பட் அங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட ஒன்று இருக்குது, அங்கே போனாலும் அவ்வளோ க்ரௌடு இருக்குது. கரெக்டாக ஸ்ரீ பாலாஜி டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கே யாராவது இருக்கீங்கன்னா ஏதாவது டென்டல் ப்ராப்ளம்னா நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து நான் போனதில்லை, ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, அவங்க அம்மாவுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பல்ல பண்ணும் போது இங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பட் பெருசாக சார்ஜஸ்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னார். மேபி இங்கே யாராவது உங்களுக்கு அந்த டென்டல் இஷ்யூ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வேணால் வந்து ட்ரீட்மெண்ட் எதுனா இங்கே வேணால் வந்து பாருங்கள். நார்மலாக சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு, அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:53, ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆயிடுச்சு. நான் இதோட இந்த பிளாகை நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் நீட் யுவர் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு தேவை.